நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை சாதாரண இத மட்டும் நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் மறக்கவே கூடாது. ஆண்டவனுடைய பாவத்தை மன்னித்தார் என்பதை இந்த நாசியிலே சுவாசம் உள்ள மட்டும், இந்த இருதயத்திலே இதய துடிப்பு இருக்கிற வரைக்கும், அல்லேலூயா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இருப்பு காலவாய் போல இருந்த பாவத்தின் கொடிய அக்கினிலிருந்து உன்னை மீட்டு, எப்படி தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்த அந்த மகத்தான ரட்சிப்பை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மறவாதபடிக்கு உன் இருதயத்திலே நிரப்பி 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 நிரப்பி. என்னுடைய நாவு மேல் வாயோட ஒட்டி கொண்டது, என்னால பேசக்கூட முடியல, தொண்டையெல்லாம் வறண்டுருச்சு, அப்படியே காஞ்சு போச்சு. என்னுடைய நாவு மேல் வாயோட ஒட்டி கொண்டது. எதற்காக? அவருடைய நாவு எதற்காக மேல் வாயோட ஒட்டி கொண்டது? காரணம் என்னன்னா, சங்கீதம் 51 நாம வாசித்த அந்த 3 வசனம் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக, நம்முடைய வாய் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவருடைய வாய் ஒட்டி கொண்டது. அல்லேலூயா. அதெல்லாம் பெரியவங்களா சொல்லுவாங்க, அதாவது எய்தவன் எங்கோ இருக்க அம்பை நோவானேன். எய்தவன் அதாவது காரணகர்த்தா பின்னாடி இருக்கிறான், முன்னாடி வந்த ஆளை ஏன் போட்டு நீ பிரச்சனை பண்ற? எய்தவன் எங்கோ இருக்க அம்பை நோவான். அம்புதான், வாய் என்பது வெறும் அம்புதான், ஒரு கருவிதான். இட்ஸ் அ டூல். அது ஒரு கடைசியாக பயன்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு அவயவயம், அவ்வளவுதான். ஆனா உள்ள என்ன இருக்கிறது? எய்கிறது யார்? அதைத்தான் பார்க்க போறோம். இந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை கொடுக்கக்கூடிய ஆள் யார்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜனவரி மாதத்துல இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்த உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த 3 வாரங்களும் இந்த வருஷத்திற்கான வாக்குத்தத்தத்தை தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இது கடைசி வாரம். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். இதுல ஏராளமான சத்தியம் புதைந்திருக்கிறது. முக்கியமான சில பகுதி, ரொம்ப ஆழமான, கண்டிப்பாக தியானிக்க வேண்டிய பகுதியை மட்டும் நான் சொல்லி கடந்து போகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா. வாசிங்க இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம், சங்கீத புஸ்தகம் 81வது அதிகாரம் 10வது வசனம். சங்கீதம் 81:10. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். அல்லேலூயா. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். அல்லேலூயா. ஞானத்தினால் நிரப்பப்படும் மாதம். ஜனவரி மாதத்தை ஆண்டவர் ஞானத்தினால் நிரப்பப்படும் மாதம் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஒரே வாரத்தில் இந்த முழு வசனத்தையும் தியானிக்க ஆவியானவர் நமக்கு இந்த நேரத்தை பிரயோஜனமாக்கி கொடுப்பாரா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதாவது எல்லாரும் இந்த வாயை விரிவாய் திற, அதில் தான் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கும் இல்லையா? வாயை திறக்கணும். எப்படி திறக்கணும்? கொட்டாய் விடுறதுக்கு திறக்கணும். அல்லேலூயா. நமக்கு நைட்டு இந்த மூக்கு கிடைக்கிற பிரச்சனைலாம் வாயில தான் நமக்கு எல்லாமே, சுவாசமே சில சமயம் அப்படிதான் ஆயிடுது. அதனால வாயை திறக்கணும், வாயை திறக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது அல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு. அதை தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போறோம். அதெல்லாம் பெரியவங்களா சொல்லுவாங்க, அதாவது எய்தவன் எங்கோ இருக்க அம்பை நோவானேன். எய்தவன் அதாவது காரணகர்த்தா பின்னாடி இருக்கிறான், முன்னாடி வந்த ஆளை ஏன் போட்டு நீ பிரச்சனை பண்ற? எய்தவன் எங்கோ இருக்க அம்பை நோவான். அம்புதான், வாய் என்பது வெறும் அம்புதான், ஒரு கருவிதான். இட்ஸ் அ டூல். அது ஒரு கடைசியாக பயன்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு அவயவயம், அவ்வளவுதான். ஆனா உள்ள என்ன இருக்கிறது? எய்கிறது யார்? அதைத்தான் பார்க்க போறோம். இந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை கொடுக்கக்கூடிய ஆள் யார்? அல்லேலூயா. அதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாய் ஜஸ்ட் என்னது? வெளி தோற்றம் தான். உள்ளிருந்து வரக்கூடியதெல்லாம் சமாச்சாரம் எல்லாம் மேற்படியான வேற ஒரு நபருடையது. அல்லேலூயா. அதனால அந்த ஆழத்துக்குள்ளாக நாம இன்னைக்கு போய் தியானிக்க போகிறோம். வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் 45வது வசனம். லூக்கா 6:45. அல்லேலூயா.
நல்ல மனுஷன் ஆ, தன் இருதயமாக நல்ல பொக்கிஷத்தில் இருந்து ஆ, நல்லதை எடுத்து காட்டுகிறான். ஆ, பொல்லாத மனுஷன் ஆ, தன் இருதயமாகிய ஆ, பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து ஆ, பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். ஆ. இருதயத்தின் நிறைவினால் இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். அவனவன் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். ஒவ்வொருத்தன் எப்படி வாயை திறக்கிறான் அப்படின்னா அவன் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வாய் பேசு. அப்போ எய்கிறவன் யாரு? இருதயம். உள்ள இருந்து பேசுகிறது, வார்த்தையை தயாரிக்கிறது, எமோஷன், ஃபீலிங் எல்லாவற்றையும் கொப்பளிக்கிறது என்ன அப்படின்னா இருதயம். வாய் வந்து ஜஸ்ட் ஒரு குழாய் மாதிரி தான். அல்லேலூயா. அப்போ உள்ள இருந்து டேங்க்ல இருந்து தண்ணி இருந்தாதான் குழாயில தண்ணி வரும். அதனால இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ வாசிங்க இதே வசனம் மத்தேயில எப்படி ஆவியானவர் சொல்றார் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 34, 35, 36. மத்தேயு 12, 34 முதல் 36 வரை வாசிங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, ஆ, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க ஆ, நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? ஆ. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் ஆ, இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து ஆ, நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். ஆ, பொல்லாத மனுஷன் ஆ, பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து ஆ, பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். ஆ, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து ஆ, நியாய தீர்ப்பு நாளிலே ஆ. கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க அந்த 35ஆம் வசனம் தான் ரொம்ப மைய கருத்து. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். அப்போ உங்க இருதயத்துல நல்ல விஷயம் இருந்தா வாய் நல்லதான் பேசும். உங்க இருதயத்துல பொல்லாத விஷயம் இருந்தா உங்க வாய் எதற்காக திறக்கப்படும்? பொல்லாத விஷயத்துக்கு தான் திறக்கப்படும். சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும் அப்படிம்பாங்க. அப்போ உங்க இருதயமாகிய சட்டியில என்ன இருக்கோ அதுதான் கரண்டியாகிய வாயிலிருந்து மற்றவர்களுக்கு பரிமாறப்படும். அல்லேலூயா. அப்போ உங்க வாயில வரக்கூடிய வார்த்தை எங்க இருந்து வருது அப்படின்னா ஊற்று, அதனுடைய ஊற்று கண் எங்க இருக்கு அப்படின்னா இருதயம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப நாம எதை நிரப்பணும்? உன் வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன் அப்படின்னா வாயை நிரப்பக்கூடாது, இருதயத்தை நிரப்பணும். அல்லேலூயா. மெயின் வேர்ஹவுஸே அதுதான், குடோனே அதுதான். அங்கிருந்து என்ன வருதோ அதுதான் மற்றவர்களை என்ன பண்ணணும்? சந்தோஷப்படுத்துமா அல்லது துக்கப்படுத்துமா, கோபப்படுத்துமா, என்ன ரியாக்ஷன் பண்ண வைக்கும்? நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் மற்ற மனிதர்களை எந்த குணத்திற்கு மாற்றும் என்பது நம்ம கையில தான் இருக்கு. அதனால பொல்லாத விஷயங்கள் பொக்கிஷமாக உங்கள் இருதயத்தில் இருக்குமானால் பொல்லாதவைகளை உங்கள் வாய் பேசும். நல்ல விஷயங்கள் பொக்கிஷமாக உங்கள் இருதயத்தில் இருக்குமானால் நீங்க நல்லதை தான் பேசுவீங்க. அல்லேலூயா. அப்போ ஒரே ஒரு நபரை குறித்து நாம் இந்த இடத்துல ஒரு சின்ன உதாரணமாக பார்த்து கடந்து போகலாம். மத்தேயு சுவிசேஷம் 26வது வசனம். மத்தேயு 26:73. மத்தேயு 26:73 வாசிங்க. சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். இவன் இல்லங்கிறான். எனக்கு இயேசுநாதரை தெரியவே தெரியாது. ஐசக் என்ன சொன்ன மாதிரி அவர் மிக்சியா கிரைண்டரா, எனக்கு அவரை பத்தி தெரியவே தெரியாது அப்படிங்கிறான். இல்ல, உன்னுடைய பேச்சு அதை வெளிப்படுத்துகிறது. நீங்க என்னதான் இயேசுநாதரை மறைச்சாலும், என்னதான் பக்கத்துல இருக்கிறாங்க பாஸ்டருக்கு எப்படி போன் பண்றது அப்படின்னு என்னதான் நீங்க மறைச்சினாலும் இருதயத்துல நீங்க ஜெபம் பண்ணாம இருந்திருப்பீங்களா? ஜெபம் பண்ணிருப்பீங்க. அல்லேலூயா. அப்போ உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. நீங்க யார் அப்படிங்கிறத உங்க பேச்சை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய பிள்ளையா இல்ல மேற்படியானுடைய பிள்ளையா அப்படிங்கிறத உங்கள் பேச்சு வெளிப்படுத்தி. நீ அவனோடு கூட இருந்ததை நாங்க பார்த்திருக்கிறோம். நீ கலிலேயன் அல்லவா? திரும்ப 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 சொல்றாங்க. நீ இயேசுடைய சீஷன் என்பதை பேதுரு என்ன பண்றாங்க? திரும்ப திரும்ப சொல்றாங்க. அவன் இல்லை இல்லை என்று நீங்க என்னதான் மறுதளித்தாலும் என்ன பண்ண முடியாது? அதை மறைக்க முடியாது. குடத்துல ஒரு தாளம்பூ வச்சு மூடினாலும் அந்த வாசத்தை என்ன பண்ண முடியாது? மறைக்க முடியாது. உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்ட ஆவியானவர், உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் அனுபவம், உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்ட அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம், நீங்க என்ன மறைச்சாலும்
எப்படிப்பட்ட சூழ்நிலை, அது வெளியில தெரியவே கூடாது, சொந்தக்காரங்களுக்கு தெரியக்கூடாது, அக்கம் பக்கத்துல தெரியக்கூடாது என்று எப்படி நீங்க ஆண்டவருடைய அன்பை உங்கள் இருதயத்துல மறைத்தாலும் அது ஒரு நாளும் அது மறைந்திருக்க மாட்டாது. உங்கள் பேச்சு எப்படியாகிலும் உங்களை வெளிப்படும். அன்னைக்கு பாருங்க, ஒரு நாடகம் போட்டேன், அப்படியே செத்து போய் விழுகிற மாதிரி ஆண்டவரே அப்படின்னு வாய் வந்துருச்சு. நீங்க யாராவது கவனிச்சீங்கன்னா தெரியல, அப்படியே அந்த சிரிச்சுக்கிட்டே பேசி அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்க, எடிட் பண்ணியிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவரே அந்த இண்டு வரைக்கும் வந்துடுச்சு. அப்புறம் ஐயோ நம்ம சொல்லக்கூடாது. உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. நாங்க அமெரிக்கன் காலேஜில் இருக்கும்போது ஒரு பட்டிமன்றம் வச்சாங்க. சாலமன் பாப்பி ஐயா தான் நடுவர். எங்க பாலகுமார் சார்லாம் அதுல வந்து ஒரு பேச்சாளராக இருந்தார். இங்கிட்டு 3 பேர் என்ன தலைப்பெல்லாம் மறந்து போச்சு. ஆனா அதுல ஒரு வாத்தியார் நல்லா பேசிட்டு கடைசியில ஆமேன் அப்படின்னு முடிச்சிட்டாரு. என்ன ஐயா இங்கேயும் வந்து ஆமேன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இது காலேஜ் அப்படின்னாரு. அந்த மாதிரி தேவ பிள்ளைகளுக்கு எங்க போனாலும், எங்க பேசினாலும், எங்க நின்னாலும் அந்த 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 அன்பு கொப்பளிச்சிடும். அல்லேலூயா. உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயம் எப்பயுமே தேவ அன்பினாலே நிறைந்திருக்க வேண்டும். அப்ப எதனால் நிறைந்திருக்கணும், அதான் முக்கியம். ஆண்டவருடைய குணங்கள், ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய வல்லமை நிறைய இருக்கு. அதை நம்ம பார்த்தோம்னா நிறைய நம்ம இந்த மாசத்துல நம்ம டைம் மிஸ் பண்ணிட்டோம். வேற வழி இல்லை. நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் என்னென்ன பார்க்கலாம். ஆனா முக்கியமாக நம்முடைய இருதயத்துல என்ன நிரம்பி இருக்கணும் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு தியானிக்க போறோம். வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 14வது வசனம். அப்போஸ்தலர் 16:14. அப்பொழுது தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால், பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். என்னமா நெஞ்சு நல்லா போட்டு அடைக்கிற கர்த்தர் திறக்கணுமா? இந்த வசனத்தை வாசிட்டு போட்டு தொண்டை சிக்கிருச்சா? சரி, கர்த்தர் திறப்பாராக. அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தின்படி உங்கள் இருதயத்துல என்ன நிரப்பப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் உங்கள் இருதயத்தை திறப்பாராக. அல்லேலூயா. பவுல் பிரசங்கித்த போது லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா. அதனால இருதயத்துல அவருடைய வார்த்தை, இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்துல நிரப்பப்படும்படியாக அவர் உங்கள் இருதயத்தை திறப்பாராக. வாயை திறந்தா பிரச்சனை, கொட்டாயதான் வந்துடும். அதனால இருதயத்தை ஆண்டவர் திறந்து இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணும்படியாக, இருதயத்தின் வாசலை திறக்கும்படியாக தேவனிடத்துல நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. வாசிங்க நீதிமொழிகள் புஸ்தகம் 31வது அதிகாரம் 26வது வசனம். நீதிமொழிகள் 31:26. அல்லேலூயா. தன் வாய் ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. இது ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ, ஒரு மனைவியை குறித்து, ஒரு குடும்ப தலைவியை குறித்து இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. இந்த இடத்துல அவள் அப்படிங்கறது நீங்க சபை அப்படின்னு எடுத்துக்கலாம். மணவாட்டி சபை. அப்ப மணவாட்டி சபை வாயை திறந்து பேசினா என்ன பேசணும் அப்படின்னா, ஞானம் விளங்க பேசணும். அல்லேலூயா. தயையுள்ள போதகம், அன்பு, இரக்கம், தயவு, பட்சம், தேவனுடைய அன்புக்கு நேராய் ஜனங்களை கொண்டு வரக்கூடிய வசீகரமான ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஞானமுள்ள வார்த்தையை சபை பேசணும். சபைனா யாரு? நானும் நீங்களும் தான். அல்லேலூயா. சபைனா சபை பாஸ்டர் மட்டும்தான் அல்ல. உங்க பேர் தான் போர்ட்ல போட்டிருக்கு, எங்க பேர்லாம் போடல அப்படி நீங்க நினைக்க கூடாது. அல்லேலூயா. சபையார் அல்லேலூயா ஞானம் விளங்க பேசணும். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 2வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 5:2. அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னதாவது. எளிமையான வசனம். வாயை திறந்தா பேசுவாங்க, மூக்க திறந்தா பேசுவாங்க. ஆவியானவர் எப்படி எழுதியிருக்கார் பாருங்க. அவர் வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னதாவது. நீதிமொழிகளை வாசிச்ச அதே வசனமும் இங்க வாசிச்ச அதே வசனமும் ஒன்னா இருக்கு. அவள் ஞானம் விளங்க வாயை திறந்து போதகம் பண்ணினதாவது, உபதேசம் பண்ணினதாவது. இப்ப ஆண்டவர் வாயை திறந்தார்னா
தேவையில்லாத வார்த்தையே வராது. ஏன்னா அவர் இருதயத்துல நிரம்பினது எல்லாம் இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்துல நான் வெளிப்படையா வெளியரங்கமா அந்த உலகத்துல கிரியை செய்கிற இந்த 3 வருஷத்துல என் இருதயத்திலிருந்து உபதேசம் உபதேசம் உபதேசம், ஜனங்களை சுத்திகரிக்கக்கூடிய வார்த்தை மட்டும்தான் என் வாயிலிருந்து புறப்படணும். ஞானம் விளங்க அவள் போதகம் பண்ணினாள், தயையுள்ள போதகத்தை அவள் பண்ணினாள். இவரும் சபையாக, இவர்தான கிறிஸ்துதான சபை, சபைக்கு தலை அவர்தான். அப்ப அவர் வாயை திறந்து பேசினது என்ன அப்படின்னா உபதேசம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இப்பொழுதே என்னுடைய உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாவீர்கள். அல்லேலூயா. அப்ப நீங்க வாயை திறந்து பேசினா ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி, அல்லேலூயா, உங்கள் இருதயத்திலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை உபதேசமாக, சத்தியமாக, யதார்த்தமாக, உண்மையாக, ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிற வார்த்தையாக, ஜனங்களை மனம் திரும்ப பண்ணுகிற வார்த்தையாக, ஜனங்களை பாவத்திற்கு ஒப்பு கொடுக்க வைத்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வைக்கிற வார்த்தைகளாக. அல்லேலூயா. அவர் வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசங்களை தான் சொன்னார். இன்னைக்கு காலைல டீ சாப்பிட்டேன், காலையில வடை சாப்பிட்டேன், போண்டா சாப்பிட்டேன், பேதுரு மாமி வீட்டுக்கு போன நல்லா சாப்பாடு போட்டுச்சு, பிரியாணி போட்டுச்சு, அதெல்லாம் எங்கேயும் ஊர் கதை, வந்த கதை, போன கதை, எதையுமே ஏசுனாதிரி எங்கேயும் உட்கார்ந்து ஜாலியா பேசின மாதிரி, ஏதாவது கேஷுவலா பேசின மாதிரி பைபிள்ல கிடையவே கிடையாது. அவர் வாயை திறந்தால் உபதேசம் மட்டும்தான் வெளியில வரும். ஏன்னா அவர் இருதயத்துல நிரம்பி இருக்கிறது ஞானம். அல்லேலூயா. ஞானத்தினாலே ஞானம் விளங்க அவர் பேசினார். அல்லேலூயா. வாசிங்க சங்கீத புஸ்தகம் 51வது அதிகாரம் 12-15 வரைக்கும் வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 51வது அதிகாரம் 12, 13, 14, 15 வாசிங்க. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்குபடி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். உற்சாகமான ஆவியும் தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறார் என்கிற நிச்சயம், அழகா தாவீது அந்த தேவன் சொல்ற பாருங்க, உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷம், ரட்சிக்கப்பட்ட அந்த சந்தோஷம், உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட சந்தோஷத்தினாலே உங்கள் இருதயம் நிரம்பி இருக்குமானால் அடுத்து செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, பாதகருக்கு உம்முடைய வழியை நான் உபதேசிப்பேன். என் வாயை திறந்து நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னித்த என்னுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை என் வாயை திறந்து பாதகருக்கு நான் உபதேசிப்பேன். அப்பொழுது அவர்கள் தங்களுடைய வழியை விட்டு நீதிமான்களாக்கப்படுவார்கள். அதுதான் டார்கெட். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பேசினதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லாரும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற வேண்டும். அடுத்து வாசிங்க 14, 15. தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். அவருடைய புகழ் என்ன அப்படின்னா, ஜனங்களை பாவ மன்னிப்புக்கு நேராய் நடத்துகிறது, பாவிகளை நீதிமான்களாய் மாற்றுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை நாம் உபதேசிப்பது. அல்லேலூயா. அவருடைய புகழ் என்ன, அவருடைய புகழ்ச்சி எது, அவருடைய மகிமை எது, அவருக்கு புகழ்ச்சியாக நாம செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, அவர் நமக்கு செய்த மிகப்பெரிய நன்மை நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தது. அதை பாதகருக்கு, பாவிகளுக்கு உபதேசித்து அவர்களை மனம் திரும்ப பண்ணுகிறதா அவருக்கு புகழ்ச்சி உண்டாக்கக்கூடிய தலை சிறந்த ஒரு காரியம். அல்லேலூயா. வாசிங்க சங்கீத புஸ்தகம் 22வது அதிகாரம் 15வது வசனம். சங்கீதம் 22, என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோட ஒட்டி கொண்டது. என் வாய், திரும்பி வாசிங்க சங்கீதம். என் நாவு மேல் வாயோட ஒட்டி கொண்டது. என் நாவு மேல் வாயோட ஒட்டி கொண்டது. என்னை மரண தூளிலே போடுகிறீர். பாருங்க, என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோட ஒட்டி கொண்டது. யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? 22ஆம் சங்கீதம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சிலுவையிலே அவர் படுகிற பாடுகள் முழுவதுமாக அந்த 22ஆம் சங்கீதத்துல தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் எப்படி சிலுவையில கஷ்டப்பட போறார், எப்படி அவர் சிலுவையில வேதனைப்பட போறார் அப்படிங்கிறது எல்லாம் தீர்க்க தரிசனமாக அங்க சங்கீதத்துல ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். அங்க ஆண்டவர் எப்படி சொல்றார் பாருங்க, என் பலன் ஓட்டை போல காய்ந்தது. சிலுவையில் அடிச்சு என்னை நொறுக்கி என்னை வேதனைப்படுத்தி அவ்வளவு காயங்களை கொடுத்து என் சரீரம் எல்லாம் எப்படி ஆயிடுச்சு, எல்லா சாரமும் வெளியே போய்
ஒரு ஓடு மாதிரி அப்படியே மெலிந்து போய் ஒரு ஓட்டை போல என்னுடைய சரீரம் எல்லாம் போய் என் பலன் எல்லாம் போய் நான் காய்ந்து போயிருக்கிறேன். கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா என்னுடைய நாவு மேல் வாயோட ஒட்டி கொண்டது. என்னால பேசக்கூட முடியல, தொண்டையெல்லாம் வறண்டுருச்சு, அப்படியே காஞ்சு போச்சு. என்னுடைய நாவு மேல் வாயோட ஒட்டி கொண்டது, அது திறக்க முடியல. அதான் தாகம் தாகம் கேட்கிறார், கசப்பு கலந்த காடியை கொடுக்குறாங்க, அதை கூட அவரால் குடிக்க முடியல, அவ்வளவு அருவருப்பா இருக்கு. என்னுடைய நாவு மேல் வாயோட ஒட்டி கொண்டது. எதற்காக அவருடைய நாவு எதற்காக மேல் வாயோட ஒட்டி கொண்டது? அது காரணம் என்னன்னா, சங்கீதம் 51ல நாம வாசித்த அந்த 3 வசனம் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக, நம்முடைய வாய் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவருடைய வாய் ஒட்டி கொண்டது. அல்லேலூயா. இன்னோட என் வேலை முடிஞ்சிருச்சு, இன்னோட என் டியூட்டி முடிஞ்சிருச்சு. என்னுடைய ஜீவனை கொடுத்துட்டேன், என்னுடைய பலனை எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், என்னுடைய சத்துவத்தை எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், என்னுடைய சாரத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டேன், என்னுடைய வல்லமை, என்னுடைய அபிஷேகம், என்னுடைய திறமை, என்னுடைய தாளந்து, என்னுடைய வரம், கிருபை எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு என்னுடைய நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டு என்னுடைய வேலை முடிந்தது என்று சொல்லி அப்படியே அந்த வாயை அவர் மூடினார். அல்லேலூயா. எதற்காக? உங்களுடைய பாவம் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு நாம் வாயை திறந்து பாதகருக்கு அவருடைய உபதேசங்களை சொல்லி பாவிகள் நீதிமான்கள் ஆக்கப்படும்படியாக அவருடைய புகழை நாம் துதிக்கும்படியாக. அங்க சொல்றான் தாவீது, என் உதடுகளை திறந்தருளும். ஏன்னா அவருடைய உதடு மேல் நாவோட ஒட்டி கொண்டது. இனி அவருடைய உதடு திறக்காது. யாருடைய உதடு திறக்கப்படணும்? நம்முடைய உதடு தான் திறக்கப்படணும். அல்லேலூயா. அதைத்தான் சிம்பாலிக்க ஆண்டவர் சொல்றார், என் வேலை முடிச்சிட்டேன், நான் செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செஞ்சுட்டேன், இனி செய்ய வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. நான் விட்டுட்டு போகிற இந்த ஊழியத்தை, நான் விட்டுட்டு போகிற இந்த காரியத்தை எல்லாம் செய்ய வேண்டிய முழு பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. நான் செய்கிறதை விட நீங்க பெருசா செய்வீங்க. என்னுடைய ஊழியத்தை காட்டிலும், என்னை காட்டிலும், என்னை பின்பற்று, என்னுடைய சீசன் என்னை காட்டிலும் பெரிதானவைகளை செய்வோம். நான் வேலை செஞ்சது இந்த பூமியில 3 வருஷம் தான். இன்னும் உங்களுக்கு ஏராளமான காலம் உண்டு, ஏராளமான வாய்ப்புகள் உண்டு, ஏராளமான சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் வாயை விரிவாய் திறந்து நான் சொன்ன எல்லா உபதேசங்களை நீங்க சொல்லுங்க. உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க நீதிமொழிகள் புஸ்தகம் 13வது அதிகாரம் 3வது வசனம். நீதிமொழிகள் 13:3. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். ரொம்ப விரிவாகவும் திறக்க கூடாது. அது ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறதுக்காக வசனம் சொல்றேன். தன் வாயை விரிவாய் திறக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். வாயை திறக்கிறவன் தன்னுடைய உயிர் காப்பாற்றப்படுகிறது. தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறான். அலப்புகிற உதடுகள். எப்ப பார்த்தாலும் கிளம்பலாம் கிளம்பலான்னு பேசிட்டு, சம்பந்தம் இல்லாத பேசிட்டு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை அந்த இடத்துல ஆவியான வார்த்தை போட்டிருக்கார், ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு. அப்ப ஜனங்கள் போர் அடிக்கிற மாதிரி, ஜனங்கள் சேச்சுரேட் ஆகிற மாதிரி, ஐயோ இந்த ஆள் எப்படா அந்த வீட்டை விட்டு கிளம்புவான் அப்படின்ற ஒரு எண்ணம் வராதபடிக்கு உன் உதடுகளை என்ன பண்ணு, நீ செக் பண்ணிக்கோ, உன் உதடுகளை காத்துக்கொள். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கணுமா? அவங்களுக்கு தேனிலும் தேனிலும் இன்பமான வார்த்தைகளா இருக்கணும். கொலோசியர்ல சொல்லப்பட்டு உங்களுடைய வசனம் உப்பினால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகளா இருக்கணும். உப்பு சப்பு இல்லாத வார்த்தையை பேசக்கூடாது. இந்த ஆள் வந்து பேசினார்னா உப்பு இருக்காது, சப்பு இருக்காது, தலையும் இருக்காது, காலும் இருக்காது, என்ன பேசினார்னே புரியலையே அப்படின்னு கூட, என்ன பிரசங்கம் அப்படின்னு வெளில போய் கேட்டேன், என்னையோ பேசினாருங்க, வாயினாரு உதறினாரு, ஒன்றும் புரியலங்க அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உப்பு சப்பு இல்லாம எப்பயுமே கண்டென்ட் இல்லாம எதுவுமே நம்ம பேசக்கூடாது. அல்லேலூயா. நம்ம இடத்துல ஒரு சாரம் இருக்கணும். அந்த சாரம் என்ன? எதை குறித்து நாம் பேசணும்? எது நம்முடைய இருதயத்துல நிரம்பி இருக்கணும்? அதைத்தான் நாம் பார்க்க போறோம். அதுதான் அந்த முதல் போர்ஷன். உன் வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன் அப்படிங்கிறதுக்குரிய விளக்கத்தை நம்ம பார்த்துட்டோம். இருதயம் தான் நிரப்பப்படணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். எதனால நிரப்பப்படணும் அப்படிங்கிற அந்த ரீசன், அதனுடைய பங்கு முதல் பகுதியில் இருக்கு. சங்கீதம் 81:10 முதல் பகுதியில் இருக்கு, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஏன் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உன் வாயை விரிவாய் தர அதை நிரப்புவேன் அப்படிங்கிறதுக்கும், உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, இந்த 2 சென்டென்ஸையும் ஆவியானவர் ஏன் இணைச்சு ஒரே வசனமா அங்க வச்சிருக்கிறார்? அல்லேலூயா.
ஏன் அப்படின்னா, நீங்க பாவத்திலிருந்து வெளியில வந்த எகிப்து தேசத்திலிருந்து, பாவமாகிய கொடிய எகிப்து தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணின அந்த அனுபவம் மட்டும்தான் உங்க இருதயத்துல பிரதானமாய் நிறைந்திருக்க வேண்டும். அப்பனாதான் உங்க வாய் பேசக்கூடியது சரியா இருக்கு. நான் உங்கள் பாவங்களை மன்னிச்சேன்ல. நீங்க எகிப்துல எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, 400 ஆண்டுகளாக நீங்க எப்படி அடிமைத்தனத்துல இருந்தீங்க, எவ்வளவு பிரச்சனையில, எவ்வளவு விதமான கொடிய அந்த 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 நெருக்கத்துல பார்வன் உங்களை வச்சிருந்தான். அல்லேலூயா. அந்த எகிப்து தேசத்தை குறித்து சில காரியங்கள் நாம் பார்க்க போறோம். அல்லேலூயா. அதற்கு ஒப்பனை தான் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்தது. வாசிங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 20வது வசனம். உபாகமம் 4:20. ஜீசஸ். அல்லேலூயா. வாசிங்க, உபாகமம் 4:20. இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்துக்கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். கர்த்தர் உங்களை எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். எகிப்து எப்படியா? இருப்பு காலவாய். காலவாய்ன்னு என்ன? காலவாசல். செங்க காலவாசல் சொல்றாங்கல்ல, செங்கச்சூளைமாங்க, செங்க காலவாசல் அப்படிம்பாங்க. இப்ப இருப்பு காலவாசல் எப்படி இருக்கும் யாருக்காவது தெரியுமா? ஹீட்டில் வேலை பார்க்கறது நீங்க தான். உங்க கம்பெனில கையில க்ளவுஸ் எல்லாம் போட்டு தானே தூக்குறீங்க. அல்லேலூயா. இரும்பு தயாரிக்கக்கூடிய அந்த இருப்பு காலவாசல் எப்படி இருக்கு அப்படின்னா, அப்படியே அக்கினியா இருக்கும். இரும்பு எப்படி பண்றாங்க? அப்படியே அக்கினியில உருக்கி அது அப்படியே ஓடும். இரும்பு எப்படி ஓடும்? அப்படியே கொல கொல கொலன்னு அப்படியே கொலாயிடா அப்படியே அது ஓடும். அக்கினி தான் அது. அது ஓடி அது எந்த ஷேப்ல, அது எந்த மோல்டு, அந்த எந்த மோல்டுக்குள்ள அந்த அந்த அக்கினி அந்த குழம்பு அது உள்ள போகுதோ அந்த ஷேப்பை அப்படியே மாறி. இந்த பைப் செய்யறாங்க, இந்த பைப்புக்கு எப்படி செய்யறாங்க அப்படின்னா, அப்படியே அக்கினியா உருக்கிடுவாங்க. அப்படியே குழம்பு மாதிரி, நல்லா கட்டியான புளிக்குழம்பு மாதிரி. உங்களுக்கு சாப்பாடை சொன்னாதான் புரியும். நல்ல கட்டியான புளிக்குழம்பு மாதிரி அந்த அந்த இருப்பு குழம்பை என்ன பண்றாங்க, அந்த அந்த மோல்டுல அந்த அச்சுல ஊத்தும் போது என்ன ஆயிருது, அப்படியே அது பைப்பா மாறிடும். அப்படி தண்ணி ஊத்தி அதை குளிர வைக்கிறீங்களா, உடனே அந்த ஷேப் அது மாறிடும். அப்படிப்பட்டதான் எகிப்து. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அக்கினியிலிருந்து உங்களை உருக்குகிற, உங்களை சுட்டெரிக்கிற, உங்களை அழித்து போடுகிற, உங்களை நரகத்துக்கு நேராய் நடத்துகிற கொடிய பாவத்திலிருந்து நான் உங்களை புறப்பட பண்ணினேன். இருப்பு காலவாய், அயன் பர்னஸ். அல்லேலூயா. நீங்க சாதாரணமா நீங்க இங்க உட்காரல. அல்லேலூயா. உங்களை எங்க இருந்து கொண்டு வந்திருக்கிறாரு? இருப்பு காலவாயிலிருந்து கொண்டு வந்திருக்கிறாரு. கொடிய நெருப்பு கூட சொல்ல முடியாது, அக்கினி சூளை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன சொன்னாங்க? 7 மடங்கு அக்கினி சூளை. பக்கத்துல போனவன் பஸ்மமாயிட்டான். ஆனா இவங்களுக்கு எப்படி, என்ன தலை மயிர் கூட என்ன பண்ணல, கருகி போகவில்லை. அந்த அந்த புகை வாசம் கூட அவங்க மேல அடிக்கல. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் என்ன பண்ணார்? உங்களை இருப்பு காலவாய் 7 மடங்கு சூளை ஏற்றப்பட்ட அந்த கொடிய அக்கினியிலிருந்து, கொடிய பாவத்திலிருந்து, கொடிய அக்கிரமத்திலிருந்து, கொடிய வக்கரமான கிரியைகளிலிருந்து ஆண்டவர் உங்களை புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. அதை நீங்க மறந்துடாதீங்க. அதை உங்க இருதயத்துல ஃபர்ஸ்ட் நீங்க வைக்கணும். அதுதான் உங்க இருதயத்தில் நிரப்பணும். என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் என்னை கொடிய பாதாளத்திலிருந்து, நரகத்தின் அக்கினியிலிருந்து, எகிப்து தேசம் எப்படிப்பட்டது? இருப்பு காலவாய், அக்கினி, நரகம், நரகத்தின் அக்கினியிலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நன்றி உணர்வு உங்கள் இருதயத்துல நிரம்பி இருக்கணும். அல்லேலூயா. வாசிங்க, 1 பேதுரு புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 வசனம். 1 பேதுரு 4:1. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். உங்க சிந்தை எப்படி இருக்கணும்? உங்க சிந்தை எதனால் நிரப்பப்படணும்? கிறிஸ்து எனக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால். இருப்பு காலவாயிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே எப்படி கொண்டு வந்தார்? செங்கடலை 2ஆய் பிளந்து, ஒரு கடலையே 2ஆய் பிளந்து சொல்லப்பட்டிருக்கு. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல நடந்தார்கள். எப்படி புறப்பட பண்ணினாரா? ஒரு கடல் எத்தனை வருஷமா அது உருவாகுது யோசித்து பாருங்க. பல நதிகள் சேர்ந்து
எல்லா நதிகளுடைய தண்ணீரும் சங்கமமாயி ஒரு இடத்துல கடல் உற்பத்தி ஆகுது. பல நூற்றாண்டுகள் பல ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட அந்த சமுத்திரம் உள்ள பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? கசடு. இந்த ஜியோகிராபி சேனல்லாம் இதை பாத்தீங்கன்னா அந்த கடல் அடியில எப்படி இருக்கு காமிப்பான். அவ்வளவு பாத்தீங்கன்னா சப்மரைன், இந்த நீர்மூழ்கி கப்பல்லாம் உள்ள போய் காமிப்பான். கடல் ஆழம் யாராலையும் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளவு ஆழமான கடலை என்ன பண்றார்? ரெண்டாக பிளந்தா அது எப்படி இருக்கும்? ஈரம் எப்படி இருக்கும்? சகதி எப்படி இருக்கும்? அது என்ன பண்றாராம்? வெட்டாந்தரையில் நடக்கிறது போல நடக்க பண்ணினார். எப்படி? சன பொழுதுல, ஒரு இமை பொழுதுல அப்படி கோலை நீட்டின உடனே செங்கடல் இரண்டாக பிளக்கிறார். அல்லேலூயா. அது எதற்கு ஒப்பனை? தன்னுடைய மாம்சத்தை ரெண்டாக பிளக்க ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. மாம்சத்தின் திரை ரெண்டாக கிழிக்கப்பட்டது. அல்லேலூயா. சிலுவையில் என்ன பண்ணார்? பகையை ஜெயித்தார். அல்லேலூயா. சிலுவையினாலே பகையை வென்றார். அல்லேலூயா. தன்னுடைய மாம்சத்தினாலே பட்ட பாடுகளை நீ உன்னுடைய சிந்தையிலே வைத்துக்கொள். எப்படி? இருப்பு காலவாயிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில கொண்டு வந்தது போல என்னை ஆண்டவர் பாவத்திலிருந்து வெளியில கொண்டு வருவதற்கு தன்னுடைய மாம்சத்தை பிக்க கொடுத்தார். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை நாம திருவிருந்து எடுக்கிறோம். அந்த அப்பத்தை கையில வாங்கும் போது நமக்கு என்ன நினைவு வரணும்? அல்லேலூயா. கர்த்தர் என்னை பாவத்திலிருந்து மன்னித்து கொண்டு வந்தார். கிறிஸ்து மாம்சத்திலே பாடுபட்டபடினால் அப்படிப்பட்ட சிந்தையை நான் என்னுடைய மைண்டில், என்னுடைய இருதயத்துல நான் ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எப்படி செங்கடலை ரெண்டாய் பிளந்தார், அதே போல தன்னுடைய மாம்சத்தை ரெண்டாக பிளக்க அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. வாசிங்க உபாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 33வது வசனத்தையும் 34ஐயும் வாசிங்க. உபாகமம் 4, 33, 34. அக்கினியின் நடுவில் இருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? நீ இருக்கிறது இருப்பு காலவாய். அக்கினியில இருக்கிற. எந்த அக்கினி? நரக அக்கினியில இருக்கிற. நரகத்திற்கு ஒப்பனையான பாதாளத்தின் அக்கினியில நீ இருக்கிற. ஆனா நான் உன்னை என்ன பண்ணேன்? பரிசுத்த அக்கினிலிருந்து பேசக்கூடிய சத்தத்தை கேட்கும்படியாக நான் செய்தேனே. சீயோன் மலையில அப்படியே பரிசுத்த அக்கினி இறங்குது. அப்படியே அக்கினி மயமா சொல்லப்பட்டிருக்கு. புகை காடாய் சூழ்ந்திருந்தது. எப்படி? சீயோன் பர்வதம் முழுவதும் புகை காடு. நெருப்பு இருந்தாதான் புகையும். அப்படியே அந்த சீனாய் மலை நெருப்பினால அப்படியே ஒரு எரிமலையை போல வெடிச்சு செதறி அப்படியே ஒரே புகை மட்டமா இருக்கு. அந்த அக்கினி நடுவில் இருந்து நான் உன்னிடத்துல பேசினேன். அப்படி யாராவது உன்னிடத்துல பேசினது உண்டோ? நான் தானே உன்னைய பேசி உன்னை என்ன பண்ண? அடுத்த வசனம். எதுக்காக பேசினேன்? வாசிங்க. அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடி எல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை, விரல் விட்டுக்கோங்க, நல்லா கவனிங்க, ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும், நம்பர் 1 சோதனைகளினாலும், அடையாளங்களினாலும், நம்பர் 2 அடையாளங்களினாலும், அற்புதங்களினாலும், யுத்தத்தினாலும், வல்லமையுள்ள கரத்தினாலும், ஓங்கிய புயத்தினாலும், மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ என்று நீ விசாரித்துப்பா. நான் செஞ்சது மாதிரி யாரும் உனக்கு செஞ்சிருக்கா? அவங்க அதை கொடுத்தாங்க, இவங்க அதை கொடுத்தாங்க, 3000 கொடுத்தாங்க, 5000 கொடுத்தாங்க, சேலை கொடுத்தாங்க, நகை கொடுத்தாங்க, கார் கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க. அதெல்லாம் என்னது? ஒண்ணும் இல்லை, தூசி, குப்பைக்கு சமானம். நான் உனக்கு செஞ்சது என்ன? 7 பாயிண்ட். எப்படி கொண்டாந்துருக்கிறாரு எகிப்தில இருந்து, பாவத்திலிருந்து மன்னிக்கிறதுக்கு அவர் எப்படி செஞ்சிருக்கிறாரு பாருங்க. ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும், பலவிதமான சோதனைகளை கொடுத்து, உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து, அந்த சோதனையிலிருந்து நீங்க அவரை நோக்கி பார்த்தாதான் உங்களுக்கு விடுதலை. சோதனைகளினாலும். யாருக்காக? உங்களுக்காக. பார்வோனுக்கு சோதனை கொடுத்தார். அல்லேலூயா. உங்களை ரட்சிப்பதற்காக, உங்களை மீட்பதற்காக, உங்களுக்கு யாரு பிரியமோ அங்க கை வைப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு எங்க தட்டுனா, உங்களுக்கு எங்க வலிக்குமோ அங்க சோதனை கொடுப்பார். சோதனைகளினாலும் பாருங்க, அடையாளங்களினாலும். எத்தனை அடையாளம் எகிப்திலே சொல்லப்பட்ட, எகிப்திலே காண்பிக்கப்பட்ட அடையாளம். இதையோட சிம்சோனை கேட்கிற, இந்த அடையாளம் இருந்தா தான் நான் போவேன். எத்தனை அடையாளங்களை கேட்டீங்க? அல்லேலூயா. அப்போ
அடையாளங்களினாலும், அடுத்து மூணாவது பாருங்க, அற்புதங்களினாலும், யுத்தத்தினாலும், வல்லமை உள்ள கரத்தினாலும், ஓங்கிய புயத்தினாலும், மகா பயங்கரமான செயல்களினாலும். இவ்வளவு ப்ராசஸ், இவ்வளவு முழு முயற்சியோடு, முழு ஈடுபாட்டோடு, முழு சிந்தையோடு ஆண்டவர் உங்களை பாவத்திலிருந்து வெளியில கொண்டு வருவதற்கு அவரை மாதிரி யார் செயல்பட்டார்? எந்த அரசியல் தலைவர், எந்த ஞானி, எந்த சயின்டிஸ்ட், எந்த மேதை? யாரும் கிடையாது. எந்த தெய்வமும் கிடையாது. அவரை அல்லாமல் நீங்கள் விசாரித்து பார்த்த, நீங்கள் தெரிந்து கொண்ட எந்த அந்நிய தேவர்களாவது இப்பேற்பட்ட மகத்துவமான காரியத்தை உங்களுக்கு செய்ததுண்டோ என்று நீ விசாரித்து பார். கேள்வியா தானே இருக்கு. செய்ததுண்டோ? அதே கேள்வியை நம்ம எங்க புதிய ஏற்பாட்டுல பார்க்கலாம். வாசிங்க, எபிரேயர் நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனம். எபிரேயர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. ஏற்கனவே நம்ம வாசிச்சது போன வாரம். எபிரேயர் 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அதே வசனம் அப்படியே. பலத்த கிரியைகளினாலும், அடையாளங்களினாலும், அற்புதங்களினாலும், பரிசுத்த ஆவியினுடைய வரங்களினாலே பகிர்ந்து கொடுத்த வல்லமையினால் இவ்வளவு அரிதான ரட்சிப்பை நீங்க பெற்றிருக்கிறீங்க. இதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டுமா வேண்டாமா? இதை குறித்து நீங்கள் சிந்திக்கணுமா வேண்டாம்? அப்படி ஒரு கேள்வியா போட்டுக்கோங்க. அல்லேலூயா. விசாரித்து பார். செய்ததுண்டோ? இவ்வளவு பெரிய மகத்தான ரட்சிப்பை செய்த உனக்கு நீ எப்படி இருக்கணும்? நீ ஆண்டவருக்கு எவ்வளவு தரக்கு உண்மையா இருக்கணும்? கொஞ்சம் யோசித்து பார், விசாரித்து பார். உனக்கு கொடுத்த ரட்சிப்பு தான் உன் இருதயத்துல பிரதானமா நிறைந்திருக்கும். எத்தனை பேர் வெளியில இருக்கிறாங்க, நானும் உள்ள இருக்கிறேன். அல்லேலூயா. நானும் கர்த்தருடைய ஆலயத்தில் அவரை துதித்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இவ்வளவு பெரிய மேலான ஸ்லாக்கியத்தை உங்களுக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்தபடினால அந்த கிருபை, அந்த மிகப்பெரிய ஒரு ஞானம் தான் நம்முடைய இருதயத்துல நிறைஞ்சிருக்கணும். அந்த உணர்வு மட்டும் நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம எதையுமே ஆண்டவருக்காக செய்ய முடியாது. அல்லேலூயா. வாசிங்க, உபாகமத்தின் புஸ்தகம், சங்கீதத்தின் புஸ்தகம் 78, சங்கீதம் 78 49 53 வரைக்கும் வாசிங்க. சங்கீதம் 78 49 53 வரைக்கும். தமது உக்கிரமான கோபத்தையும் மூர்க்கத்தையும் சினத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். அவர் நம்முடைய கோபத்துக்கு வழி திறந்து அவர்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி காவாமல் அவர்கள் ஜீவனை கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுத்தார். எகிப்திலே தலைச்சன்கள் அனைத்தையும் காமின் கூடாரங்களிலே அவர்களுடைய பெலனில் முதல் பலனானவை யாவையும் அழித்து தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்திலே மந்தையை போல கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. அது எகிப்திலிருந்து எப்படி புறப்பட பண்ணினார்? இந்த இடத்துல போட்டுங்க, கிளாஸ் அப்படின்னு போட்டுங்க, வசனத்தெல்லாம் ரவுண்ட் பண்ணி. அல்லேலூயா. பாருங்க, உக்கிரமான கோபத்தையும் மூர்க்கத்தையும் சினத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்கு முன்னே அனுப்பினார். யாருக்கு முன்னாடி? எகிப்தியருக்கு முன்பாக, பொல்லாத சாத்தானுக்கு முன்பாக, வலு சர்ப்பத்துக்கு முன்பாக, என் ஜனங்கள் என்னுடைய இரத்தத்தினாலே மீட்கப்படாதபடிக்கு தடை செய்கிற சத்ருவே நீ யார் என்று சொல்லி சத்ருவுக்கு விரோதமாய் சிலுவையில உக்கரத்தினாலும், அவர் சிலுவையில சாந்தமா தொங்கிட்டு இருக்காரு இல்ல, உக்கர கோபத்தை சிலுவையில கொப்பளித்தார். அல்லேலூயா. நீ யார் என் ஜனங்களை கட்டி வைப்பதற்கு? காலங்காலமாய் சந்ததி சந்ததியாய் பரம்பரையாய் ஆதாம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் நீ அவர்களை கட்டி வைப்பதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இதோ நான் வந்திருக்கிறேன் என் ஜீவனை கொடுக்க என்று சொல்லி ஓடோடி வந்து சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய முழு உக்கரத்தையும் கோபத்தையும்
சினத்தையும், அல்லேலூயா, சாத்தானை அழிக்கக்கூடிய வல்லமை நிறைந்த தூதர்களையும் அனுப்பி உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு ஆட்டு மந்தையை போல அழகா பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். உங்களை பத்திரமாய் நடக்க பண்ணினார். அல்லேலூயா. செல்லமாய் தோல்ல உட்கார வச்சு, அல்லேலூயா, சிலுவையில் அவர் சுமந்தது, அல்லேலூயா, உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை சுமந்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவர் சிலுவையில் அமைதியால இல்ல, அவருடைய அக்கினி பற்றி எரிகிறது, உள்ளான அக்கினி பற்றி எரிகிறது. அல்லேலூயா. நீ யார் என்னை தடுப்பதற்கு? தேவ திட்டத்தை தடை செய்கிற சத்துருவே, உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இதோ நான் வருகிறேன், உக்கிர கோபத்தினாலும் சினத்தினாலும் மகா பெரிய உபத்திரவத்தினாலும் உன்னை வாதிக்கும்படியாக சங்கிலினாலே கட்டி உன்னை நரக பாதாளத்திலே தள்ளும்படியாய் வலு சர்ப்பத்தை ஆண்டவர் மகா பெரிய ரட்சிப்பின் திட்டத்தின் மூலமாய் சிலுவையிலே அவனை விழத்தள்ள பண்ணினார். அல்லேலூயா. அதனாலதான் நீங்க இன்னைக்கு ஆட்டு மந்தையை போல அழகா பாதுகாப்பா நேர்த்தியாய் பத்திரமாய் சமாதானமாய் நடத்தப்பா. அதை மாத்திரம் நீங்க மறந்துடாதீங்க. நீங்க அவனுடைய கைக்குள்ள இருந்தீங்க. இப்ப ஆண்டவருடைய மந்தைக்குள்ள இருக்கிறீங்க. அவனை எப்படியெல்லாம் அவர் பாருங்க, அவனை அழிப்பதற்காக தன்னுடைய மாம்சத்தை பிக்க கொடுத்தார். அல்லேலூயா. அவன் மட்டும் உங்களை கைவசப்படுத்தி இருந்தா அப்படின்னா நாமெல்லாம் இன்னைக்கு எந்த ஒரு நன்மையும் அனுபவிக்க முடியாது. அவருடைய ஜீவனுக்குள்ளாக நாம் பிரவேசிக்கவே முடியாது. வாசிங்க உபாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 3வது வசனம். 2 வசனத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன் சீக்கிரமாக. உபாகமம் 16:3 வாசிங்க. உபாகமம் 16:3. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சாதாரண வாசிகள், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி. இந்த காதை புத்திட்ட சோபியா. அல்லேலூயா. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி பஸ்கா பலி போதும். பின்னாடி பெரிய வசனமா இருக்கு. இத மட்டும் நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் மறக்கவே கூடாது. ஆண்டவனுடைய பாவத்தை மன்னித்தார் என்பதை இந்த நாசியிலே சுவாசம் உள்ள மட்டும், இந்த இருதயத்திலே இதய துடிப்பு இருக்கிற வரைக்கும், அல்லேலூயா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இருப்பு காலவாய் போல இருந்த பாவத்தின் கொடிய அக்கினிலிருந்து உன்னை மீட்டு, எப்படி தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்த அந்த மகத்தான ரட்சிப்பை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மறவாதபடிக்கு உன் இருதயத்திலே நிரப்பி 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 வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலமா தான் பலி வரணும். அவங்க ஆடையும் செலுத்தினாங்க. எகிப்திலிருந்து வெளியே வந்தனால நீங்க என்ன பண்ண, உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலி அவருக்கு செலுத்தி கொண்டு ரட்சிப்பின் பாத்திரத்தை கைகளில் ஏந்தி கொண்டு அவரை தொழுது கொள்வதை அல்லாமல், அவரை துதிப்பதை அல்லாமல், உங்களுடைய கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி அவரை ஆராதிப்பதை அல்லாமல் வேறு ஒன்றும் நமக்கு என்ன பண்ணாது, ஈடு செய்யவே முடியாது. அவர் கொடுத்த இந்த மகத்தான ரட்சிப்புக்கு நாம் என்னத்தை ஈடு செலுத்தினாலும் அது என்ன பண்ண முடியாது, அது ஈடு செய்யவே முடியாது. அல்லேலூயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், இந்த உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும், இந்த உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்த அந்த ஒரு மகத்தான ஒரு அனுபவம் நம்முடைய இருதயத்தில் நிரம்பி இருந்தா நாம் பாவம் செய்ய மாட்டோம், அவருக்கு துரோகம் செய்ய மாட்டோம். அவருடைய சித்தம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில நிறைந்திருக்கும். அல்லேலூயா. வாசிங்க உபாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம். ஏன் எல்லாமே உபாகமத்திலிருந்து எடுக்கிறேன் அப்படின்னா, உபாகம புஸ்தகம் ஒரு ரிவிஷன். மோசே ஜனங்களுக்கு கம்ப்ளீட் ரிவிஷன் கொடுப்பாரு. நீங்க எப்படி இருந்தீங்க, எப்படி நீங்க வந்தீங்க, எப்படி இந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க ரீச் பண்ணிட்டாங்க கானான் தேசத்தை. யோர்தானுக்கு இக்கரையில் இருக்கிற ஒரு கால்வாசி தேசத்தை பிடிச்சிட்டாங்க. 2.5 கோத்திரத்துக்கு அவர் பங்கே பிரிச்சு கொடுத்துட்டார். அதனால ஆல்மோஸ்ட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நல்ல சேஃப் பிளேஸுக்கு ரீச் ஆயிட்டாங்க. அதனால பழைய வாழ்க்கையை அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். மறந்துடாத 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 மறந்துடாத. இந்த எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தர் நானே அப்படிங்கிற வார்த்தையை நீங்க ஏராளமான இடத்துல வாசிக்கலாம் பைபிள்ல. நான் உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா, எகிப்திலிருந்து கொண்டு வர, திரும்ப 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 அந்த வார்த்தையை நீங்க வேணா கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவு இடத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதான் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, அதை மறந்து விடவே கூடாது. வாசிங்க உபாகமத்தின் புஸ்தகம் 26:4-10 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது
ஆசாரியன் அந்த கூடையை உன் கையிலிருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக வைக்க கடவன். அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது வாயை என்ன? திறந்து சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தருடைய சமூகத்துல போய் நீ ஜெபிக்கும் போது, அது பழைய ஏற்பாட்டு காரியம். உங்களுக்கு எப்படி நான் ரூபகப்படுத்தி சொல்றேன் அப்படின்னா, தேவ சமூகத்துல வந்து நீ ஜெபிக்க பலி செலுத்த, துதி செலுத்த, ஆராதனை செலுத்த, அவரை மகிமைப்படுத்த, நீ தேவ சமூகத்துல வந்து நீ பலி செலுத்த வரும் பொழுது நீ என்ன வாயை திறந்து வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், வாசிங்க. என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரிய தேசத்தானாய் இருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோடே எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பலத்த திரட்சியான ஜாதியானான். என்னுடைய பரம்பரை உம்மை அறியல ஆண்டவரே, உம்மை அறியாத சந்ததியில பிறந்தேன், எனக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. என்னுடைய தகப்பனாரும் என்னுடைய முற்பிதாக்களும் என்னுடைய பரம்பரையும் இயேசுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை ஆண்டவரே. அப்படிப்பட்ட சம்பந்தம் இல்லாத ஒரு சந்ததியிலிருந்து, பரம்பரையிலிருந்து, தலைமுறையிலிருந்து என்னை தெரிந்தெடுத்தீரே, என்னை தெரிந்து கொண்டீரே, என்னை ரட்சித்தீரே. ஜெபத்துல என்ன சொல்லணும்? ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ள ஒரு மேலான பாக்கியத்தை கொடுத்து, என்னுடைய அப்பா அம்மா கிடைக்கல, என்னுடைய முன்னோர்களுக்கு கிடைக்கல, இந்த பரம தெய்வமாகி இயேசுவை கண்டுகொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை என்னுடைய தலைமுறைக்கு, என்னுடைய சந்ததிக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய கணவனுக்கு நீர் கொடுத்தீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலி செலுத்தணும். வாசிங்க அடுத்து. எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி. பாருங்க, அவர் என்ன வார்த்தையெல்லாம் சொன்னாரோ அதே வார்த்தை நாம சொன்னோம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செய்கையினாலும் நான் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி, அதே வார்த்தையை என்ன பண்ணணுமா? ஆசாரியன் கையில பலி செலுத்த வரும் பொழுது பலி அவன் கையில கொடுத்துட்டு என்ன பண்ணுமா? இதெல்லாம் நீ வசனித்து சொல்லணும். பாருங்க, வேற எதுவும் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை எப்படி எகிப்திலிருந்து கொண்டு வந்தார்? இது எல்லாம் ஆண்டவரே மகா பயத்தினாலும் அற்புதங்களாலும் என்னை ரட்சித்தீரே. இவ்வளவு பெரிய மகத்தான ரட்சிப்புக்கு என்னை சொந்தக்காரனாக மாற்றினீரே. இவ்வளவு பெரிய மகா ரட்சிப்புக்கு என்னை பங்காளியாய் நீர் மாற்றினீரே. நான் பாவத்திலும் சாபத்திலும் உளையான சேற்றிலும் கட்டிலும் உபத்திரவத்திலும் பாடுகளிலும் இருந்தேன். என்னை கண்ணீரை பார்த்து என்னை விடுதலை செய்து கொண்டு வந்தீரே. இதெல்லாம் நம்ம சொல்லணும் ஜெபத்தில். அதான் பிரதானம், அதான் நிறைந்திருக்கணும். அல்லேலூயா. வாசிங்க அடுத்து. எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து, எங்களை 10:2 ஜெயகிறிஸ்து மறுரூப சபைக்கு அழைத்து வந்து எங்களை இம்மட்டுமாக ஒரு ஆட்டு மந்தையை போல இந்த அருமையான ஆவிக்குரிய சபையில், இந்த சபை உங்களுக்கு அருமையான சபையா இருக்கிறதா? அல்லேலூயா. உங்கள் ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிறதா? அல்லேலூயா. உங்களை மேன்மையாய் நடத்துகிறதா? உங்களை திருப்தியாய் நடத்துகிறதா? அல்லேலூயா. கொழுத்த கன்றுகளை போல நினத்தையும் கொழுப்பையும் உண்றது போல கெடாரியை போல உங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய புஷ்டியான ஆகாரத்தை இந்த சபை உங்களுக்கு கொடுக்கிறதானால் தேவ சமூகத்தில் மனதார எனக்காக சபைக்காக ஆண்டவரை இம்மட்டும் இந்த சபைக்கு என்னை கொண்டு வந்து சேர்த்தீரே. அப்படியே ஒரு பெருமூச்சு. ஓடி இழைச்சவன் பாருங்க, இந்த 100 கிலோ அந்த 100 மீட்டர் ஓடி அந்த ஃபாஸ்டா ஓட இழைப்பா பாருங்க, மேலே கீழே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க. அந்த மாதிரி பாவத்திலிருந்து பயந்து 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 ஓடி வந்து ஒரு இளைப்பாறுதலின் ஸ்தலமாக, ஒரு மகிமையின் ஸ்தலமாக, நம்மளை போஷிக்கிற பாதுகாக்கிற அரவணைப்பான ஒரு கேடகத்திற்குள்ள, ஒரு கோட்டைக்குள்ளே, ஜெய கிறிஸ்து மறுரூப சபைக்குள்ளே வந்து சேர்ந்ததினாலே எங்களை இவ்விடத்திற்கு சமாதானத்தோடு கொண்டு வந்து சேர்த்தீரே. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. பாருங்க, எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாருங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. நல்ல தேசத்தை கொடுத்தீரே, நல்ல பட்டணத்தை கொடுத்தீரே, விடுதலையாய் ஆராதிக்கக்கூடிய இந்திய தேசத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, நல்ல தமிழ்நாட்டை கொடுத்தீரே, நல்ல குடும்பத்தை கொடுத்தீரே, நல்ல உறவுகளை கொடுத்தீரே, நல்ல உறவு சம்பந்தங்களை கொடுத்தீரே. நன்றி ஆண்டவரே. அடுத்து பாருங்க, இப்பொழுதும் இதோ கர்த்தாவே தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்திலிருந்து நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்து என்று சொல்லி போதும். காணிக்கை கொண்டு வரதெல்லாம் சொல்லணுமா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக காணிக்கை படைக்கும் போது, ஜெபிக்கும் பொழுது
ஆண்டவருக்கு ஒரு நன்றி காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கை கொண்டு வரும்போது ஒவ்வொரு இஸ்ரவேலனும் சொல்லக்கூடிய பிரமாணம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் காணிக்கையை பார்க்க மாட்டார், அவன் மனசு நிறைஞ்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்றான் பாருங்க, அதுதான் கிளாஸ். அல்லேலூயா. என்னை கொண்டு வந்து சேர்த்தீரே, இவ்விடம் வரைக்கும் என்னை நடத்தினீரே, என் தகப்பனும் முற்பிதாக்களும் அறியாத உம்மை நான் அறியும்படியாக செய்தீரே, என்னுடைய மனக்கண்களை திறந்தீரே. அல்லேலூயா. சத்ரு என்னுடைய மனக்கண்கள், சுவிசேஷத்தின் அந்த மகத்துவமான ஒளி எனக்கு தெரியக்கூடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் என் கண்களை குருடாக்கி வைத்திருந்தான். உம்முடைய சிலுவையின் இரத்தத்தினாலே என் கண்களை திறந்தீரே, உம்மை காணும்படியாய் செய்தீரே, என் பாவங்களை எல்லாம் மன்னித்தீரே, ஒரு இளைப்பாறுதலான ஒரு சபையில என்னை சேர்த்தீரே. கானான் தேசம் உங்களுக்கு இதுதான், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் உங்களுக்கு சபை. அல்லேலூயா. இன்னும் பரம கானான் அங்க இருக்கு, இது லோக்கல் கானான், அது இன்டர்நேஷனல் கானான். அல்லேலூயா. அப்ப இந்த கானானில பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்துல சபையில எங்களை கொண்டு வந்து சேர்த்தீரே, நன்றி ஆண்டவரே. இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கிரைண்டர் வேணும், மிக்சி வேணும், வீடு வேணும், லோன் வேணும், 10 லட்சம் வேணும், கடன் வாங்கணும், கல்யாணம் ஆகணும், ஆஃபேல் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், சிஏ பாஸ் பண்ணணும், இதெல்லாம் நெக்ஸ்ட் தான். எல்லாம் எனக்கு அதுக்கப்புறம் தான். எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவர் கொடுத்த அந்த மகத்தான ரட்சிப்பை விவரித்து சொல்லுங்க. வசனம் ஒன்று வாசித்து அதை எழுதி வைக்க ஞாபகம் இல்லை. அவருக்கு விரிவாய் சொல்லுங்க. அவர் எனக்கு செய்ததை நான் விரிவாய் சொன்னதினால் அவர் என் ஜெபத்திற்கு செவி கொடுத்தார் அப்படின்னு சங்கீதத்துக்கு ஒரு வசனம் இருக்கு. நீர் எனக்கு செய்ததை நான் உமக்கு விரிவாய் சொன்னதினால் கர்த்தர் என் ஜெபத்திற்கு செவி கொடுத்தார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அப்ப அவர் நமக்கு செய்த இந்த மகத்தான ரட்சிப்பின் மகிமையை நாம் விரிவாய் சொல்லி மனதார நாம் அவருக்கு நன்றி சொல்லும் போது, நீங்க அதுக்கப்புறம் கேட்டாலும் சரி கேட்காட்டினாலும் சரி, அதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். என்ன நீதி? அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்புக்கு நாம் நன்றி கடனாக, நன்றி உணர்வுள்ளவர்களாக, நன்றி நிறைந்த இருதயம் உள்ளவர்களாக நாம் தேவ சமூகத்திலே காணப்படுவதுதான் அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய மிகப்பெரிய நீதி. அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வாசிங்க சங்கீத புஸ்தகம் 42வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசித்து ஜெபித்து முடிக்க போறோம். சங்கீதம் 42:8. சங்கீதம் 42:8. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். முடிஞ்சா இதெல்லாம் ஒரு பாட்டா எழுதி என்ன பண்ணுங்க, வாயில் என்ன பண்ணுங்க, வந்து பாடுப்பா, கீபோர்டு வாசிக்கலாம், ஒரு பாட்டு பாடலாம். நான் பாடும்போது என் நாவு பெருமான் செய்ய பாட்டை பாடி நாம் ஆராதித்து ஜெபிக்க போகிறோம். நான் பாடும்போது. அல்லேலூயா. உங்களுடைய உதடும் உங்களுடைய ஆத்மாவும் எப்படி கம்பீரிக்கணுமா? என்னை மீட்டெடுத்தீரே, என்னை ரட்சித்தீரே. காலங்களில உங்களுக்கு நல்ல லிரிக்ஸ் போட முடியும், நல்ல ஆண்டவர் பாட்டு எழுதக்கூடிய தாளந்து கொடுத்துருக்கிறாரு, டியூன் எல்லாம் அவங்க தான் போட்டுமா. எத்தனையோ பேர், நம்ம பேரும் வரட்டுமே. அல்லேலூயா. பாடல்களை எழுதி வாயினாலே அவரை பாடி துதித்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. நான் பாடும்போது. அல்லேலூயா. அந்த லிரிக் எடுத்து கொடுங்க எனக்கு. அல்லேலூயா. பிரைஸ்லாம். அந்த பாடலை பாடி நாம் ஆராதித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா. அவரை பாட போகிறோம். அல்லேலூயா. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். உம் துதியால் என் நாவு
துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன். துதியினாலே ஆமென். அவர் நம்மை ரட்சித்த அந்த கம்பீரத்தினாலே உங்கள் இருதயம் நிரம்பட்டுமே. துதியினால், நன்றியினால், நன்றியினால், நன்றியினால் எகிப்திலிருந்து ஆமென் கொடிய பாவத்திலிருந்து நரகத்தின் அக்கினியிலிருந்து அவர் மீட்டெடுத்த அந்த மகத்தான ரட்சிப்பு நம்முடைய இருதயத்திலே நிரம்பி இருக்கட்டும். ஆமென். அவரை பாடுங்க, அவரை உயர்த்துங்க, கம்பீரிக்கட்டும். உங்கள் உதடுகள் அவரை துதிக்கட்டும். நீர் மீட்டுக் கொண்ட என் நாவு அக்களித்து அகமகிழும். ஜீசஸ், ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா.